ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம்னா, கடைசி உலக போர் படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. நேற்றே ட்ரெய்லர் வந்துருச்சு. நான் இன்றைக்கி தான் ரியாக்ட் பண்ணுறேன். ரீசன் எனக்கு தெரியல, ட்ரெய்லர் வந்தது. இந்த படத்துடைய கிளிம்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் வந்து இப்போ தமிழ் கிட்டது இந்த படத்தை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கொடுத்தாங்க. உண்மையிலே கிளிம்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு 1 minute 55 seconds தான் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 2 minutesக்குள்ளே அந்த பிளாட்டை லைட்டாக நமக்கு ப்ளீஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் இந்த படம் இந்த மாதம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. September 20 படம் வருது. ஸோ இந்த படத்தோட கிளிம்ஸை பார்த்து இந்த படம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ சீக்கிரமாக இந்த படம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ரியாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனலில் நம்ம ஒரு புது ஃபிலிம் சஜஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அதோட பேர் வந்து மாஸ்டர் பீஸ் சண்டே அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா, இது வரைக்கும் சினிமா ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட், அதாவது மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து ஒன் ஆஃப் தி டாப் டேரக்டரோடைய லிட்டரலி அவர் எல்லாருமே கடவுளாக நினைக்கிற ஒரு டேரக்டரோடைய ஒரு டாப் 5 ஃபிலிம்ஸ், அவரோட ஃபில்மோகிராஃபியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் 5 ஃபிலிம்ஸை தான் வந்து அதில் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ சண்டே மார்னிங் வரணுமா இல்லை ஈவினிங் வரணுமா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் போய் ஓட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளனர். செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனா இந்த கிங் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் என் பிளான் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். அவன் அவ்வளவுதான், அவன் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு நீ கடந்து போய்தான். என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவான். இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டில் கம்மியா இருக்கிற யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பல் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவாங்க. நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. ஸோ எக்ஸ்பெக்டட் தான், ட்ரெய்லர் நல்லாயிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தேன். ஏன்னா இந்த படத்துடைய கிளிம்ஸ் அண்ட் போஸ்டர்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு படத்துக்கு. ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பொலிட்டிக்கல் வார் ஃபிலிம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கண்ட்ரீஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதும் அண்ட் அதில் பாதிக்கப்படுற மக்கள், அந்த கண்ட்ரீஸ், அதெல்லாம் வந்து அந்த சோல்ஜர்ஸ், அதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். இது எப்படி அவங்க இவ்வளோ விஷயத்தை எப்படி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஏன்னா டீசரில் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் இந்த போஸ்ட் அப்பாகலிப்டிக் வார்ன்ற மாதிரி, அதாவது வார் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஷார்ட் மாதிரி அந்த அந்த பில்டிங் ஷார்ட்டை காமிச்சிருந்தாங்க. எனக்கு ஐ ரிமெம்பர் தட். அது நல்லா இருந்துச்சு. அதையுமே இவங்க காட்டுறதுன்றதுனால படத்தோட ரன் டைம் எவ்வளோன்னு தெரியல. இந்த படத்துக்கு 2 hours பத்துமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பார்ப்போம் எப்படி கதை எந்த மாதிரி கதையை ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் விஎஃப்எக்ஸ் ஓவராலாக நல்லாயிருக்கு. அந்த செப்பரேட்டாக பாம்பு எடுக்கிற அந்த சீனில் மட்டும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் க்ளீனாக தெரியுது. பட் லாஸ்ட் ஷாட்டில் விஎஃப்எக்ஸ், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் விஎஃப்எக்ஸ் வந்து அந்த சேப்பாக் ஸ்டேடியம் வெடிக்கிற அந்த சீன்லாம், அந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. வேறு எங்கேயுமே விஎஃப்எக்ஸ் பெருசாக அடிக்கல. ஓவரால் பார்க்க நல்லா தான் இருக்குது. September 20 இந்த படம் வருது. டைம் இருந்தால் போய் தியேட்டரில் பாருங்கள். நானும் தியேட்டருக்கு போய் பார்க்குறேன். September 20 போய் பார்த்துட்டு முடிஞ்சால் ஒரு ரிவ்யூ ஒன்று போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ், பாய்.